ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சாதா ப்ளவுஸு, இது லைனிங் ப்ளவுஸ் கிடையாது, சாதா ப்ளவுஸு. இந்த சாதா ப்ளவுஸ்க்கு பாக்கழுத்து தைக்கிறதுனா எப்படி தைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ரவுண்ட் கழுத்துனா அழகாக எல்லாருமே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆனால் பாக்கழுத்து அப்படின்னும் போது நம்ம லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் வச்சு திருப்பி தைச்சு, லைனிங்கை வச்சு திருப்பி தைச்சு அழகாக கவர் பண்ணிடுவோம். பானைக் ஃபினிஷிங் வந்து பக்காவாக வந்துடும். அதுவே இந்த மாதிரி சாதா ப்ளவுஸ் அப்படின்னும் போது பாக்கழுத்து தைக்கிறது கொஞ்சம் சிரமம். அதுக்கு எப்படி தைக்கிறது அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ப்ளவுஸ் நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். நெக் மட்டும் நம்ம இன்னும் தைக்கணும், சரிங்களா? இப்போ வந்து எப்போவுமே நெக் தைக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இதை கரெக்டாக இருக்கா அப்படின்றத வச்சு பார்த்து கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் நெக் தைக்கிறதுக்கு. இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே கீழேருந்து பட்டியிலேருந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க. ஒரு நூல் மட்டும்தான் ஜாஸ்தி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இதெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். இந்த பிசிறுகளை வெட்டி எடுத்துருவோம். அதே மாதிரி இந்த பக்கமும் இதையும் வெட்டி எடுத்துடணும். இப்போது ரெண்டுமே ஒரே சமமாக கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இது வந்துட்டு பானெக், சரிங்களா? இது பானெக் ப்ளவுஸு. இப்போ நான் இதை ஸ்டிச் பண்ண உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.25 இன்ச்சில் துணி எடுத்து, கிராஸ் துணி எடுத்து கீழே 1/4 இன்ச்சில் மடக்கி தைச்சு ரெடியாக வச்சுருக்கேன். கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க, நேர் பீஸ் கிடையாது, இது கிராஸ் பீஸ். இப்போ இந்த பீஸ் எடுத்து எப்படி தைக்கணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இதை கையில் எடுத்துக்கோங்க. இதனோட நல்ல பக்கம் நம்மக்கிட்ட கையில் இருக்கணும். அதே மாதிரி இந்த ப்ளவுஸோட நல்ல பக்கம் இப்போ பார்த்துக்கோங்க. இதனோட நல்ல பக்கம் தையல் இல்லாத பக்கம், சரிங்களா? இந்த மாதிரி 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அந்த பக்கமாக விட்டுடுங்க. இது எதுக்குன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை ஃபினிஷ் பண்ணணும். அதுக்காக இந்த 1/2 இன்ச்சு நீங்கள் நம்ம வைக்கிறோம். இப்படி வச்சு தைக்கக்கூடாது, சரிங்களா? இப்படி வச்சு தைக்கும்போது இதை ஃபோல்ட் பண்ண அங்கே துணி இருக்காது. அதனால் இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1/4 இன்ச்சில் தையல் போட ஆரம்பிக்கலாம் நம்ம, சரிங்களா? இந்த வளைவுகள் வர்ற இடத்துல எல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். கழுத்தினுடைய வளைவுகள் வருது இல்லைங்களா, இந்த ஃப்ரண்ட் நெக் வளைவு, அந்த இடத்துல இங்கே பார்த்துக்கோங்க. இதை நல்லா கவனமாக பாருங்கள். இப்படி ஒரு மடிப்பு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, 1/4 இன்ச்சில் அந்த மாதிரி ஒரு மடிப்பு கொடுங்க. கொஞ்சம் 1 இன்ச் அளவுக்கு அகலமாக வச்சுருக்கிறதுனால, 1.25 இன்ச்சுக்கு அகலமாக துணி வச்சுருக்கிறதுனால கிராஸ் பீஸ் வளையும் போது வளைஞ்சு கொடுக்காது. அதுக்காக நம்ம வந்து அந்த இடத்துல, அந்த வளைவு இருக்கிற இடத்துல ஒரு ஃப்ளீட் வைக்கிறோம், சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டரோட தையல் எப்போவுமே இந்த பக்கமாக திருப்பி இருக்கணும். இது கழுத்து தைக்கும்போது இந்த பக்கமாக இருக்கணும், இப்படி இருக்க வேண்டாம், இந்த பக்கமாக இருக்கணும். இதையும் ஒரு டிப்பாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே இந்த 1/4 இன்ச்லேயே தைச்சிட்டு வாங்க. இந்த பானைக்கு வர இடத்துக்கு என்ன பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இப்போது இந்த பாக்கழுத்து வர இடம் கார்னர் வந்துருச்சு, சரிங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி வச்சு பாருங்கள். எந்த இடத்து வரைக்கும் துணி வருது அப்படின்றத பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துக்கு இந்த பக்கமாக அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு, ரெண்டும் சேர்த்துனா 1/2 இன்ச் வரும். இங்கே பாருங்கள், ஒரு மடிப்பு மடிச்சிருக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த பகுதியை கொஞ்சம் லைட்டாக இப்படி இழுத்து விட்டுட்டு கரெக்டான இடத்துல மடிங்க. அந்த கார்னரும் நம்ம வைக்கிற மடிப்பும் கரெக்டாக இருக்கணும். அதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு மடிங்க, சரிங்களா? இப்படி இழுத்து விட்டுட்டேன் இந்த மாதிரி வரும். ஃபுல்லாக டைட்டாக அங்கே எல்லாமே மேலே வச்சு தைச்சிடாதீங்க, அது வந்து விரித்து கொடுக்காது. இப்போது நான் இந்த பானைக்கு இருக்கிற இடத்துக்கு வந்து ஊசியை குத்தி நிறுத்தியிருக்கேன். எப்போவுமே இந்த கார்னர் திருப்பும்போது ஊசியை உள்ளே குத்தி நிறுத்திட்டு துணியை திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பினீங்கன்னா இப்போ இந்த கார்னர் வந்து உங்களுக்கு ஷேப்பாக கொடுக்கும். அதே மாதிரி இந்த பக்க சைட்லேயும் பானைக்கு இருக்குது, மார்க் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு வர்றேன் நான். இந்த இடத்துலையும் நம்ம ஒரு ஃபோல்ட்டு இன்னொரு தடவை நான் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒரு மடிப்பு இப்படி கொடுக்குறோம். இந்த பகுதியை மட்டும் லைட்டாக இப்படி இழுத்துருங்க. மேலே வந்து அது பிடிச்சி தான் இருக்குது, ஆனால் கீழே மட்டும் இது கொஞ்சம் இப்படி இழுத்துட்ருக்கேன் நான், புரியுதுங்களா? இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அது வந்து தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மடிப்பு வந்து கரெக்டாக அந்த கார்னரில் தான் நிற்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பாக்கழுத்து வந்துட்டு நல்லா வரும்.
இப்போ இந்த இடத்துலையும் நம்ம தைச்சாச்சு. இப்போ நான் வந்துட்டு ஊசியை குத்தி நிறுத்தி உங்களுக்கு நேராக கொண்டு வரேன். இது எப்படி தைச்சிருக்கு அப்படின்றத பின்பக்கமாக நான் காமிக்கிறேன். இங்கேயும் அதே போல் இந்த ஷோல்டர் தையல் வந்து இப்படி பின்பகுதியாக பேக் சைடுக்கு தான் போகணும், முன்னாடி வரக்கூடாது. அந்த மாதிரி வச்சு தைங்க. முடிக்கும் போதும் அதே மாதிரி 1/4 இன்ச்சில் துணி விட்டு தான் நீங்கள் முடிக்கணும். அப்போ தான் ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? தைச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தையல், படிமான தையல் போடணும். இப்படி வெளியில் வச்சு போட்டால், உள்ளே வச்சு இது மேலே போட்டிங்கன்னா தையல் மேலே தெரியும். இவங்களுக்கு வந்து இப்படி தெரியக்கூடாது, ஹெம்மிங் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது என்ன பண்ணுறோம், இந்த படிமான தையலை இந்த இடத்துல இப்படி திருப்பி வச்சு கழுத்து பீஸ் மேலே தையல் வர்ற மாதிரி நம்ம போடுறோம். ஹெம்மிங் பண்ணுறதுக்கு இப்படி போடுங்க. தையல் தெரிஞ்சால் பரவாயில்லன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம வேறு மாதிரி போடலாம். இப்போ நம்ம தையல் போட்டுட்டு ஆரம்பித்து விட்டுட்டு இந்த கார்னர் தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், ஒரு மடிப்பு வச்சு இருக்குது. இந்த இடத்துலையும் ஒரு மடிப்பு கொடுத்து இருக்குது. இப்போது நம்ம இதை பாக்கழுத்து இருக்குதுல்ல, இந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணி விட்டுறணும். இந்த இடத்துல இந்த கார்னரை இந்த கத்தரிக்கோலில் எடுத்து இந்த லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் கொண்டுட்டு போங்க. இந்த பிசிறுகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் இந்த இடம் வந்து நல்லா பதிஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு ப்ளைன் ப்ளவுஸ்க்கு, சாதா ப்ளவுஸ்க்கு. சரிங்களா? லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் பிரச்சனையே இருக்காது, உங்களுக்கு தைச்சி திருப்பி விட்டுடலாம். ஆனால் சாதா ப்ளவுஸ்க்கு தைக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்து தேய்ங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம கார்னர் வரைக்கும் அந்த தையலுக்கு ஒரு நூல் மேலே வரைக்கும் வெட்டிட்டோம். சரிங்களா? இந்த இடத்துல பிசிறு இல்லாமல் அழகாக நம்மளுக்கு மடித்து கொடுக்கும். கவனிச்சுக்கிட்டிங்களா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத? இந்த மாதிரி மடித்து தைச்சிருக்கிறோம். இந்த கார்னரில் லைட்டாக கத்திரிக்கோல் கொடுத்து கட் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது படிமான தையல் வெளிப்பக்கமாக போட்டுட்டு வரேன். உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சுதா? இது ஹெம்மிங் பண்ணுற ப்ளவுஸு, அதனால் வெளிப்பக்கமாக போடுறேன். இதுவே வந்துட்டு தையல் இருந்தால் போதும் அப்படின்னு, பரவாயில்ல 2 டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணணுன்னா, இப்படி மடக்கி வச்சு இப்படி மேலே வர மாதிரி தையல் போட்டிங்கன்னா இதில் ஒரு படிமான தையல் விழும். அடுத்து இதில் ஒரு படிமான தையல் போட்டிங்கன்னா 2 தையல் வந்துடும். சரிங்களா? இது வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்காக நான் இப்படி தைச்சிட்ருக்கேன். உங்களோட கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இவங்க வந்து ஒரு டீச்சர், இவங்க ஹெம்மிங் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ப்ளைன் ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹெம்மிங் பண்ணி தான் போடுவாங்க. அதனால் உங்களோட கஸ்டமரை பொறுத்து நீங்கள் இந்த இடத்துல தைக்கிறத வந்து மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கார்னர் வந்து வழக்கமாக நான் நிறுத்தி திருப்பணும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? அது மாதிரி மெதுவாக கொண்டு வந்து நிறுத்தி ஊசியை உள்ளே குத்துங்க. அப்போ ஊசியை உள்ளே குத்திட்டு நீங்கள் துணியை இப்படி திருப்பும்போது துணி எங்கிட்டும் அங்கந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே நகராது, கரெக்டான இடத்துல அப்படியே நிற்கும். இந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி அடுத்த கார்னருக்கும் நான் வர்றேன். இந்த கார்னர்லேயும் வந்து கரெக்டாக ஊசி எப்படி குத்தி நிறுத்தி துணி இப்படி திருப்பினா துணி அங்கேயும் இங்கேயும் எங்கேயுமே நகராது, உங்களுக்கு தையல் வெளியில் போகாது. மறுபடியும் அந்த ஓரத்துலேயே படிமான தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே ஹெம்மிங் பண்ண வெளியில் கொடுத்தாலும் சரி, நீங்களே ஹெம்மிங் பண்ணினாலும் சரி, ஒரு லாங் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு ஹெம்மிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெம்மிங் பண்ண நல்லா வசதியாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் கரெக்டாக செக் பண்ணி ஹெம்மிங் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது. ஹெம்மிங் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, அதையும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் கரெக்டாக 1/2 இன்ச்சில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இந்த நுனிப்பகுதியை ஒரு தையல் போட்டுட்டு ஹெம்மிங் பண்ணோன்னா ஹெம்மிங் எப்போவுமே பிரிஞ்சு வராது. நம்ம தையல் இல்லாமல் அப்படியே இதை வந்து மடக்கி விட்டு ஒரு லாங் ஸ்டிச் போட்டோன்னா சீக்கிரமாக பிரிஞ்சு வரும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நுனிப்பகுதியை இப்படி ஒரு 1/4 இன்ச்சில் மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இதை இப்படி உள்பக்கமாக மடக்குங்க. இந்த பக்கமாக மடக்குனிங்கன்னா இப்படி வரும் இல்லைங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம தையல் போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல ஸ்டார்டிங்கை எப்போவுமே தையல் போட்டுக்கோங்க. 2 தையல் கெட்டி தையல் போட்டு நடுவில் கொண்டு வந்து நான் நிறுத்தியிருக்கேன். சரிங்களா? ஊசியை உள்ளே குத்தி நிறுத்தியிருக்கேன். இப்போ வெளியில் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு லாங் ஸ்டிச் போடுங்க. கரெக்டாக நீங்கள் தைச்சது மாதிரியே துணியை அந்த கழுத்து பீஸை பதிய வச்சு கரெக்டாக லாங் ஸ்டிச்சு இப்படியே போட்டுட்டு வரணும். கவனிச்சுக்கோங்க. நடுவில் இந்த ஓரத்துலேயும் வேணாம், அந்த ஓரத்துலேயும் வேணாம். ஏன்னா அந்த கீழ் ஓரத்தில் வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணுவோம்.
அப்படி போட்டிங்கன்னா மறுபடியும் அதை பிரிக்கும் போது ஹெம்மிங் பண்ணுறதும் சேர்ந்து பிரிஞ்சு வரும். நடுவில் போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போது லாங் ஸ்டிச்சையும் அதே மாதிரி நான் குத்தி திருப்பி எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் முடிச்சுட்டு உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். இது எப்படி நல்லா அழகாக பாக்கழுத்து வந்திருக்கு அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளைன் ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி தான் பாக்கழுத்து தைக்கிற மெத்தடு இது தான். சரிங்களா? லைனிங் ப்ளவுஸ்னால் வேறு மெத்தட் இருக்குது, ஈஸி மெத்தட் இருக்குது. ப்ளைன் ப்ளவுஸ் அப்படின்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். சேம் அதே போல் முடிக்கும் போதும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ முடிக்கிற இடம் வந்துருச்சு இல்லைங்களா? இதையும் இந்த நுனி பகுதியை இப்படி உள்ளே மடக்கிடுங்க. மடக்கிட்டு இப்படி பிடிங்க, உள்ளே தள்ளி பிடிங்க. சரிங்களா? இப்போ நான் லாங் ஸ்டிச் தான் கொண்டு வந்துட்டுருக்கேன். லாங் ஸ்டிச்லேயே கொண்டுட்டு வரேன். கொண்டு வந்துட்டு நடுவில் வந்து நிறுத்திடுறேன். இப்போ நீங்கள் மறுபடியும் தையலை சின்னது பண்ணி இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஒரு தையல் போட்டுடுங்க. உங்களுக்கு வந்து இந்த ஓரமும் எப்போவுமே பிரிஞ்சு வராது, அப்படியே இருக்கும். உங்களுக்கு ஹெம்மிங் சீக்கிரமாக கலண்டு வராது, பிரிஞ்சு வராது. இப்போ பாருங்கள் இந்த பாக்கழுத்து வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றத. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓரளவுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஹெம்மிங் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த தையலை பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாக்கழுத்து வந்துட்டு பக்காவாக அழகாக வந்துடும். இந்த நுனி பகுதியில் எல்லா பகுதியிலையுமே துணிகள் மடித்து கொடுத்துருக்கிறதுனால அழகான ஃபினிஷிங் நமக்கு வந்து பானெக்கில் சூப்பராக கிடச்சிருக்கு. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துட்டு பாக்கழுத்து வச்சு சாதா ப்ளவுஸ்க்கு தேய்ங்க, நல்லா நீட்டாக அழகாக வரும். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே நன்றி.